ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க ராஜா பவி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் தாங்க. பிரியாணி செய்கிறதுக்காக எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி தாங்க. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி செய்யும்போது தயிர் லெமன்லாம் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். நான் 100 கிராம் அளவு பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சிக்கன் காலை ஃப்ராக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கீறி போட்டால் கொஞ்சம் நல்லா குக்காகி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. 2ஆக கீறிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சோண்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லிலாம் சேர்க்கலை. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலாஸ்லாம் கரெக்டாக இதுவாகிற மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 kg சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுற மாதிரி தான் இதை குக் பண்ணணும். பட் ஆனால் நார்மல் ரைஸில் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு நம்ம 2 கப் தண்ணி ஊற்றுவோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினாலே பார்த்திங்கன்னா போதும். அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை பார்த்திங்கன்னா போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை 5 to 7 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமை பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய்த்தூள்லாம் கரெக்டாக காரம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம கிளற முடியாது போட்டு. ஸோ இப்போவே கரெக்டாக பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டுருங்க. நிறைய பேர் பிரியாணி மசாலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். வெறுமனே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சப்போஸ் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் ரெட் சில்லி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும் பிரியாணி. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் சாப்பாடை. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் வெந்து வரும். இந்த டைம் ஒரு தடவை கிண்டிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இந்த டைம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டுட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சீரக சம்பா ரைஸில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா எக் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ரைத்தா வச்சுருக்கேன்.
இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சீரக சாம்பா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, எக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.